بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மார்க்கத்தில் நாம் எல்லாம் தொடர்ந்து நிலைத்திருந்து அவனுக்கு கீழ்ப்படிந்த நல்லடியார்களாக ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நம்மால் இயன்ற அளவு பல்வேறு இபாதத்துகளில் ஈடுபடுகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய கடைசி லைலத்துல் கத்ர் இரவு தேடுவதற்கான முயற்சியாக இருக்கக்கூடிய இந்த கடைசி தாகராத்திலே நாம் எல்லாம் இருந்து வருகின்றோம். சொல்லப்போனால் இது கடைசி இரவாக கூட, ரமலானுடைய கடைசி இரவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாளை மாலை பிறை தெரிந்து விட்டதுன்னு சொன்ன மகரிப்புக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாம் அல்லாஹ்வுடைய அருள் அதிகமாக வாரி இறைக்கப்படக்கூடிய ரமலான் மாதத்தை அடைய இன்னும் ஒரு ஆண்டு வரை நாம் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளிற்காக ஆசைப்படக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள கடைசி நாளாக இது இருக்கக்கூடிய காரணத்தினால யாருமே தயவு கூர்ந்து சோர்ந்து போயிடாமல், தளர்ந்து போயிடாமல் இந்த இரவினுடைய நன்மைகளை அள்ளிக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். ஆலு இம்ரான் சூராவுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் தாலா அழகான ஒரு தத்துவத்தை புரிய வைக்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வ சாபிரு வ ராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நம்பிக்கை கொண்டோரே, சகித்து கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மையில் ஜெயித்து விடுங்கள், உறுதியாக நில்லுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்திலே நமக்கு வெற்றி இருக்கிறது. அப்படி அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது அதிலே நாம் எந்த காரணம் கொண்டும் தளர்ந்து போயிடக்கூடாது. எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு பயந்து நான் என்னை அர்ப்பணிப்பது, 4 இரவுகள் என்னால் முடிந்த அளவு நான் நின்று வணங்கிட்டேன், இன்னைக்கு கடைசி தானே, போனால் போகட்டும், இப்படி நாம் முடிவெடுத்துடக்கூடாது. இந்த ஆயத் குர்ஆன் இறங்கி அந்த காலத்தில் நடந்த ஒரு போர்க்களத்தின் போது இறக்கப்பட்ட வசனம். இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் போர்க்களத்தினுடைய சூழலில் ஏற்பட்ட அந்த பின்னணியின் போது இறக்கப்பட்ட வசனம். நமக்கு போர்க்களம் என்பது இன்றைய காலத்தில் தேவையே அற்றதாக அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். அப்போ நாம் சகித்து கொள்வது என்பது ரத்தம் சிந்தக்கூடிய களத்திலோ வேர்வை சிந்தக்கூடிய களத்திலோ இல்லவே இல்லை. இயன்ற அளவு நம்மால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளில் சோர்ந்து போயிடக்கூடாது, தளர்ந்து போயிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக இன்றைய இரவு நியாமத்துகள் அள்ளி இறைக்கப்படக்கூடிய இரவாக இருக்க வாய்ப்பு இருக்கிற கடைசி இரவு. இதிலையும் நாம் வீண் போய்விடாமல் முழுமையான பலன்களை அடைந்து கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த தாகராத் ஒற்றைப்படை இரவினுடைய என்னுடைய பயானுக்கான தலைப்பு என்பது கடைசியாக நான் பேசிய அந்த உரையில் இருக்கக்கூடிய தொடர்ச்சி தான். கடைசியாக நான் உங்களிடத்திலே ஆற்றிய உரையில், இதற்கு முன்னாடி உள்ள அந்த நிகழ்ச்சியினுடைய உரையில் தௌபாவினுடைய அவசியம் குறித்து பேசியிருந்தேன். தௌபா என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய இஸ்திக்ஃபார் என்பது எவ்வளவு அவசியமானது. இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி கேட்ட முக்கியமான துவாவாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நமக்கும் அதன் மீது ஒரு பெரிய ஆர்வம் இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டினேன். அந்த செய்தியில்
மறுமையில் அல்லாஹ்வுடைய தௌபா, அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய இஸ்திக்ஃபார் எவ்வளவு அவசியம் என்று சொல்லியிருந்தேன். இதில் சிலருக்கு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வியை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், எப்போவுமே நம்முடைய இந்த உலகத்தின் செயல்களுக்கு ஆகிரத்தில் பலன் இருப்பதாகத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் எனக்கு ஏதாவது பலன் உள்ள மாதிரி தகவல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்டாங்க. அந்த கேள்வியில் ஒரு நியாயமும் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், பலருடைய மனங்களில் ஒரு தத்துவம் நிலை பெற்று இருக்கும். என்ன அப்படின்னா, நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்றைக்கி கிடைக்கிற கலாக்காய் மேல் அப்படின்னு சொல்லி. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த மாதிரி ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடாது. ஆனால் அல்லாஹ் மனிதர்களுடைய ஆர்வங்களுக்கு தடை போடுவது கிடையாது. அவர்களுடைய விருப்பங்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி அளிக்கிறான். அந்த அனுமதியின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா பல விஷயங்களுக்கு இந்த உலகத்தில் கூட நமக்கு உபகாரம் செய்கிறான். இந்த உலகத்தில் கூட நியாமத்துகளை அல்லாஹ் தஆலா தர விரும்பினால் அது அளவுக்கு அதிகமாக தந்துடுறான். அவனை ஆகிரத் வரைக்கும் காத்திருக்க வைப்பது கிடையாது. உதாரணத்திற்கு சுலைமான் நபிக்கு வழங்கப்பட்ட நியாமத் குறித்து ஏராளமான தகவல்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களே கூட சுலைமான் நபி அல்லாஹ்விடம் கேட்டு பெற்ற நியாமத்துகளில் ஒரு நியாமத்தை அடைய வாய்ப்பிருந்த போது, அந்த ஜின்னை அவர்கள் சந்தித்த போது, ஜின்னை பிடித்து கட்டி வைக்க நினைத்த போது, இது சுலைமான் நபிக்கு கீழ்ப்படிந்த ஒரு சம்பவமாச்சே, ஒரு படைப்பாச்சே அப்படின்னு சொல்லி அவர் அதை விட்டு விடுகிறார். அப்போ அல்லாஹ் தஆலா சுலைமான் நபிக்கு வழங்கிய நியாமத்து குறித்து சிந்தித்து பார்க்கும்போது அவருக்கு அல்லாஹ் ஆகிரத் வரை காத்திருக்க வேண்டிய வாய்ப்பை ஏற்படுத்தவே இல்லை. உலகத்திலேயே அந்த வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா திறந்து விட்டுட்டான். அதே சூறாவில் 27வது சூறாவில் அடுத்து பேசப்படக்கூடிய நபியாக ஐயூப் நபி இருக்கிறார். அவருக்கு அவருடைய வாழ்நாளில் பெரும் பகுதி சோதனையான சூழலில் அல்லாஹ் தஆலா சிக்க வைத்து அதற்கு பிறகு நியாமத்துகளை அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே கொடுத்ததாகவும் சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்களில் கூட சில சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை இந்த உலகத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. பலருக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டது. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலாவிடம் நாம் செய்யக்கூடிய எந்த சமர்ப்பணத்திற்கும் எதை அல்லாஹ்விடத்திலே நாம் வழங்குகிறோமோ அதற்குரிய கூலியாக அல்லாஹ் தஆலா ஆகிரத் வரை காத்திருக்காமல் இந்த உலகத்தில் கூட அதற்கு ஒரு பலனை ஏற்படுத்தி விடுகிறான். உலகத்தில் ஒரு பலனை ஏற்படுத்தி விட்ட காரணத்தினால ஆகிரத்தில் அதை இல்லாமல் ஆக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் தஆலா கஃபூருர் ரஹீம்னு சொல்கிறான். இந்த கஃபூர் அப்படின்றது மன்னிப்பவன், ரஹீம் என்பது நிகரற்ற அன்புடையவன். நான் மன்னிக்க மட்டும் செய்ய மாட்டேன், மன்னித்துட்டு அவன் மீது பொழிந்து கொண்டே இருப்பான் அருளை அப்படின்றான். இப்போ நாம் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்பது தான் மன்னிப்பிற்கு பிறகு நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கக்கூடிய இந்த கஃபூருர் ரஹீம் வரக்கூடிய சொற்றொடர் புரிய வைப்பது. அப்போ அல்லாஹ் தஆலாவிடம் இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு விஷயத்தை இந்த தௌபாவின் அடிப்படையில் அறிந்து கொள்வதற்கான முயற்சி மேற்கொள்வோம். நூஹ் சூரா, இந்த சூறாவினுடைய சில ஆயத்துக்களை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது இது நம்ம மனசிற்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பரிசாக தருவது குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். என்ன அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்றத விட இதை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான் என்பது தான் உண்மை. இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும், இதில் உள்ள செய்திகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லலை, அல்லாஹ் ஒருவருடைய சொற்களை எடுத்து சொல்கிறான். அந்த ஒருவர் யார்? நூஹ் நபி. நூஹ் நபி தன் மக்களிடம் பேசிய செய்திகளை நமக்கு அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். அப்போ அல்லாஹ் எடுத்து சொல்வதிலிருந்து அதை நூஹ் நபி சொன்னதை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான். அதை வஹீக்குள் குர்ஆனிற்குள் அல்லாஹ் வைத்து விட்ட காரணத்தினால நாமும் அந்த நியாமத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வழிமுறையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற உண்மை ஒன்று இருக்கிறது. என்ன அவர் சொன்னார்? வகுல்து, நூஹ் சொன்னார், இஸ்திக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அவன் உங்களை மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்று சொல்லி காட்டினார். இது யாருக்கிட்ட அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால்,
அவர் முஸ்லீம்கள்கிட்ட சொல்லலை. நூஹ் நபி இந்த செய்தியை பேசும்போது காஃபிர்கள் தான் மிகைத்திருந்தாங்க, அதிகமாக இருந்தாங்க. இப்போ அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடிய, மறுக்கக்கூடிய, நூஹ் நபியை ஏற்காத, நூஹ் நபிக்கு தொல்லைகள் அளித்து வந்த அந்த மக்கள்கிட்ட அவர் பல்வேறு பிரச்சாரங்களை செய்தார். அதில் ஒரு பிரச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்க, ரப்புக்கிட்ட மன்னிப்பு தேடுங்க, அவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான். அப்போ காஃபிர்களுக்கே இறைவனிடம் மன்னிப்பு தேடும்போது மன்னிப்பு கிடைக்கும் என்ற உத்தரவாதம் இருக்குன்னு சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் 101% உத்தரவாதம் இருக்கிறது. என்ன? நம்முடைய பாவ சுமைகளை அல்லாஹ் தஆலா ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவான். காற்றில் பறக்கப்பட்ட தூசியை போல் அல்லாஹ் தஆலா தட்டிவிட்டு நம்மளை அல்லாஹ் தஆலா அபரார்களில் ஒருவராக, அல் அபரார், நல்லோர்களில் என்னை கைப்பற்றுவாயாக என்ற ஆசையை வெளிப்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மாதிரி நாமும் நல்லோர்களில் ஒருவராக ஆகிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காஃபிர்களுக்கே அது இருக்குன்னும் போது, உங்களை போன்ற, என்னை போன்ற அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லீம்கள் ஏதோ தெரியாமல் செய்துவிட்ட, இல்லை வேண்டுமென்றே கூட செய்துவிட்ட தவறுகளை அல்லாஹ் தஆலா மன்னிக்கத்தான் செய்வான் என்று அவர் சொன்னதை இந்த முதல் செய்தியில் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அவர் என்ன சொன்னார்னா, உங்களை மன்னிச்சிட்டா என்ன அல்லாஹ் செய்வான் அப்படின்னு சொன்னால், யுர்சிலி சமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு அவன் தொடர்ந்து மழையை அனுப்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல அவர் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேட சொல்கிறார். மன்னிப்பு தேடிட்டு அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய கருணையை புரிய வைத்து விட்டார். அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குமா, அவனுக்கு அந்த மன்னிப்பின் பலனை ஆகிரத்திலே, சொர்க்கத்திலே, மஹ்ஷரிலே, இல்லை இறந்த பின்னாடி மண்ணறையிலே, இங்கே உள்ள அந்த அருளை பற்றி அவர் பேசவே இல்லை. யுர்சிலி சமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு அவன் தொடர்ந்து மழையை அனுப்புவான். இப்படி அவர் சொன்னாரா? தொடர்ந்து மழை வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த மழை காரணமாக ஊர் நனைந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிடும், நாஸ்தி ஆகிடும். அதுதான் தொடர்ந்து வரக்கூடிய மழையினால் ஏற்படக்கூடிய சேதம். ஆனால் நூஹ் நபி அப்படி அவர்களுக்கு சொல்லலை. அவர் சொன்ன அந்த தொடர்மலை என்ன அப்படின்னு சொன்னால், அதிலே வ யும்திதுக்கும் பி அம்வாலியும் வனீன வஜ அல்லக்கும் ஜன்னாத்தின் வ எஜ அல்லக்கும் அன்ஹாரா, அந்த மழை மூலமாக உங்களுக்கு விளைச்சல்களை ஏற்படுத்தி செல்வங்களை வழங்கி உதவுவான், உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவுவான், உங்களுக்காக சோலைகளை ஏற்படுத்துவான், உங்களுக்காக நதிகளையும் ஏற்படுத்துவான் என்று அவர் சொல்லும்போது, உங்களுடைய மன்னிப்பு அல்லாஹ்விடமிருந்து உறுதியாயிடுச்சின்னு சொன்னால், நீங்கள் களப்பற்ற முறையில் உண்மையாக உங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தை மன்னிப்பு தேடுனீங்கன்னா, அவன் இறக்கக்கூடிய அந்த மழையில் என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுக்கு நதிகள் உருவாகும். நதிகள் ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் சோலைகள் உருவாகும். இதன் மூலமாக விளைச்சல்கள் வளரும். விளைச்சல்களை அறுவடை செய்து நீங்கள் செல்வத்தை பெறுவீங்க. அந்த செல்வத்தை கொண்டு உங்கள் குடும்பத்திற்கு செலவு செய்வீங்க. உங்கள் குடும்பம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய இந்த நல் அமல் காரணமாக பெற்ற அந்த மகிழ்ச்சியை காரணமாக உங்களுக்கு திரும்ப அவர்கள் உதவி செய்வாங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் பொங்கி வழிய ஆரம்பிக்கும். எப்போ நீங்கள் உளமாற அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடுனா என்று அவர் சொன்னார். இது ஆகிரத்திலோ இல்லை இறந்த பின்னாடி மண்ணறையிலோ சொர்க்கத்திலோ கிடைக்கக்கூடிய நியாமத்து பற்றி உள்ள செய்தியே அல்ல. முழுக்க முழுக்க நம் வாழும்போதே அனுபவித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ள நியாமத்துகள். இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொன்னால், நாம் சில நேரங்களில் நெருக்கடிகளுக்கு ஆளாகுவோம். வறுமை என்னும் நெருக்கடிக்கு ஆளாகுவோம், பயம் என்னும் நெருக்கடிக்கு ஆளாகுவோம், உயிர் சேதங்கள் என்ற நெருக்கடிக்கு ஆளாகுவோம், நம்மளுடைய விவசாயத்தினுடைய அழிவு என்ற நெருக்கடிக்கு ஆளாகுவோம், இல்லை நம்முடைய வியாபாரம் சோர்ந்து போய்விடக்கூடிய, தளர்ந்து போய்விடக்கூடிய நெருக்கடிக்கு ஆளாகுவோம்.
என்ன நெருக்கடிக்கு ஆளானாலும் ஒரு கணம் நாம் நொந்து போகாமல் நிதானமாக சிந்தித்தா நமக்கு என்ன செய்தி புரிய வரலாம் என்று சொன்னால், அதற்கு முன்பு நம்மிடத்தில் ஏதோ தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த தவறு காரணமாக அல்லாஹ் நம் மீது ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம். திருந்துவதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ அதை சரி செய்யணும். அதை சரி செய்யணும்னா நான் உளமாற மன்னிப்பு தேடணும். தேடிட்டா அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள போகிறான். பாரு, என் அடியா தப்பு பண்ணா, புரிஞ்சுக்கிட்டான். நான் சோதிக்கும் போது உடனே என் பக்கம் திரும்பிட்டான். நான் உன்னை மன்னிச்சிடுறேன். மன்னிச்சிட்ட பிறகு என்ன செய்ய போகிறேன்? அவன் எதை விரும்புவான்? அல்லாஹ்வுடைய மன்னிப்போடு சேர்த்து சந்தோஷத்தை விரும்புவான். சந்தோஷத்திற்கு மூலதனமாக இருப்பது குடும்பம், குழந்தை, அதோடு சேர்த்து கொஞ்சம் செல்வம், அதையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி கொடுக்கும்போது அவன் எப்படி இருப்பான்? அவன் சந்தோஷத்தில் திளைத்திருப்பான். இதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் கிட்ட உளமாற மன்னிப்பு தேடணும். இது ஆகிரத்திற்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. ஆகிரத்துக்குரிய பலனாகவும் தௌபாவை தேடக்கூடிய குணாதிசயம் இருக்கிறது. இந்த உலகத்தில் கூட அதன் மூலமாக நியாமத்துகளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் அதில் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், காஃபிர்களிடம் நூஹ் நபி செய்த தாவாவில் நீங்கள் மன்னிப்பு தேடுனா இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறான்ப்பா அப்படின்னு புரிய வச்சாரு பாருங்க. அதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது, தௌபா என்பது ஒரு மிக பெரிய அளவுக்கு உள்ள நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. சொல்லப்போனால் அல்லாஹ்விடம் நாம் நம்மை சமர்ப்பிக்க முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத்திலும் கூட இது அடங்கி விடுகிறது. ஏன் என்று சொன்னால், நம்முடைய தொழுகைகளுடைய ருக்குவிலும் சரி, சஜிதாவிலும் சரி, தஸ்பீஹ் மூலமாக அல்லாஹ்வை துதிக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு படி மேலே போயிடுவாங்க. ருக்குவில் சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம் தஸ்பீஹ் சொல்லிடுவாங்க. அடுத்து என்ன தெரியுமா செய்வாங்க? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபி ஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி. இறைவா, நீ தூயவன், நீ புகழுக்குரியவன், என்ன மன்னிச்சிரு. அப்போ முக்கியமாக உள்ள தொழுகை என்ற இபாதத்தில் ருக்குவில் அல்லாவை தஸ்பீஹ் செய்வது ரொம்ப அவசியம் என்று கற்றுக் கொடுத்த நபி, தஸ்பீஹ் செய்வதோடு சேர்த்து தனக்கும் அதிலே ஒரு பலன் உள்ளது அடையக்கூடிய விதத்திலே இஸ்திக்ஃபாரையும் சேர்த்து தேடுறாங்க. இதையே அவர்கள் சஜிதாவிலும் செய்ததாக சஹீஹான பல ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த இஸ்திக்ஃபார் என்பது இந்த உலகத்தில் நாம் வளம் பெறுவதற்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு ஒரு சமுதாயமாகவே முஸ்லீம்கள் பல நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறாங்க. ஒரு சமுதாயமாகவே ஆளாகி இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் மிகைத்திருக்கக்கூடிய நாடுகளில் கூட முஸ்லீம்கள் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஆளாகி இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் உள்ள கடந்த காலத்தை சிந்திக்கும் போது கண்டிப்பாக அவர்களிடம் ஏற்பட்ட தவறுகள் அவர்களுக்கு புரிய வரும். அந்த தவறுகள் காரணமாக தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஒரு உழுக்கிறான். ஏன் என்று சொன்னால், அல்லாவை மதிக்காதவர்களை அல்லாஹ் மதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அல்லாவே ஒருத்தன் மதிக்கலைன்னு சொன்னால் அவன் ஏன் நம்மளை மதிக்கணும் என்ற கேள்வி ஒன்று இருக்குதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால், நூஹ் நபி மாலக்கும் லா தர்ஜூனா லில்லாஹி வஹாரா, உங்களுக்கு என்ன நேர்ந்தது மக்களே? உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? நான் அல்லாவின் பக்கம் வான்னு அழைக்கிறேன், உங்களுக்கு என்ன ஆச்சு? அல்லாவுக்கு எந்த மரியாதையும் செய்ய மாட்டேன்றீங்களே அப்படின்னு அவர் மக்கள்கிட்ட கேட்டதிலிருந்து அல்லாவுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான மரியாதையாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னுடைய தவறுகளை நான் ஒப்புக்கொள்வது. ஏனென்று சொன்னால், நம்முடைய அவர்களுக்கு நம்முடைய தவறுகள் வெளிப்பட்டுடுச்சின்னு சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஏன் என் மான மரியாதையை வாங்குற? ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அவங்க பிள்ளைகள்கிட்ட ஏதாவது தப்பு ஏற்பட்டு போயிடுது. இந்த தப்பு ஏற்பட்ட போது அந்த பெற்றவர்கள் அந்த தப்பை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், 199 அறிவாளிகள் பெற்றோர் எப்படி பார்க்குறான்னா, என் மான மரியாதையே வாங்குறான், இதுதான் சொல்லுவாங்க.
அவன் செய்கிற தப்பு, அதனுடைய விளைவு, அதனுடைய தாத்பரியம், அதெல்லாம் அடுத்து முதல் ஃபீலிங் என்ன அப்படின்னு சொன்னால், நான் பெற்றெடுத்து அவனை உருவாக்கி அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு நான் அவனை ஒரு ஆளாக ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கும் போது என்னுடைய மரியாதை ஒன்றுமில்லாமல் ஆக்குறானே, தவிடு பொடி ஆக்குறானே. அப்போது அந்த நேரத்தில் அவன் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டேன், உங்கள் மான மரியாதை போயிருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் வசனங்கள் அமைந்திருக்கிறது. நீங்கள் நூஹு சூராவுடைய முதல் 25 வசனங்களை தொடர்ந்து வாசிங்க. நூஹ் நபி அந்த மக்கள்கிட்ட பேசிய செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றனாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் தௌபாவை பற்றி அந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு அந்த மக்கள் அதை புறக்கணிக்க நேர்ந்த போது அடுத்து பேசுகிறாரு, இவ்வளவு சொல்கிறேனே அல்லாஹ்வை கொஞ்சமான மதிக்கணும்னு உங்களுக்கு புரியலையா, தோணலையா, என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாருன்னு சொன்னால், அப்போ அல்லாஹ்வை மதிப்பதில் உள்ள மிக முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்விடம் துவாக்கள் மூலமாக நம்முடைய தேவைகளை கேட்பது, அவனுக்காக ஹஜ்ஜு உம்ரா செய்வது, இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதோடு மிக முக்கியமாக என்ன அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான்னு சொன்னால், நம்முடைய தவறுகளுக்காக அவனிடம் இறைஞ்சுவது, வருந்துவது, மன்னிப்பு தேடுவது. தேடின உடனே அவன் என்ன ஆகிறான்னு அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தில் நாம் செய்த தவறை சரிபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை தேடுறோம் பாருங்க. அப்போவும் நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. என்ன சுதந்திரம்? செய்த தப்பரை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றது வாழ்நாள் முழுவதும். அந்த சுதந்திரத்தை கைவிட்டுட்டான் அவன் அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டான். இதற்காக என்னிடம் அவனுக்கு இருக்கக்கூடிய தண்டனையை புரிஞ்சுக்கிட்டான். என் பக்கம் மீண்டும் திரும்ப நினைக்கிறான். இப்படி திரும்பிட்டான்னா அவனுக்கு நான் வழங்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிக்கான். இன்னும் தௌபாவினுடைய மிக முக்கியமான ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக சிந்திங்க. அதில் இன்னும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மனிதன் கேட்காமலேயே பலவற்றை கொடுத்தான். அதில் குறிப்பாக ஆதம் நபிக்கு அவர் எதுவும் கேட்க தேவையில்லாத அளவுக்கு பலவற்றை கொடுத்தான். கல்வியை கொடுத்தான், மலக்குமார்கள்ட்ட மரியாதையை பெற்றுக் கொடுத்தான். அடுத்தது சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா அவரை முதலில் இருக்க செஞ்சான். சொர்க்கத்தில் உண்பதற்குரிய உணவு, பருகுவதற்குரிய பானத்தை அல்லாஹ் தஆலா அவனாகவே தந்தான். இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலாவே தந்தான். அல்லாஹ் தஆலாவே தந்ததை தாண்டி மனிதன் கேட்டு முதல்ல வாங்கினது என்னன்னு கேட்டால், ஃபதலஹா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத் ஃபதாப அலைஹி, அல்லாஹ்விடமிருந்து சில வார்த்தையை கற்றுக்கொண்டார். அதன் மூலம் அல்லாஹ்வை அணுகினார். ஃபதாப அலைஹி, அவரை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அப்போது அல்லாஹ் கிட்ட கேட்டு பெற்ற முதல் விஷயம் என்ன மனிதன் அப்படின்னு சொன்னால் இஸ்திக்ஃபார் தான், மன்னிப்பு தான். இப்போ கடைசியாக அந்த புல்சிராத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, ரப்பனா அத்மிம்லனா நூரனா வகுஃபிர்லனா, எங்கள் ஒளியை எங்களுக்கு முழுமைப்படுத்து, எங்களை மன்னித்திடு. இப்போ அந்த புல்சிராத்தில் நடக்கும்போது கடைசியாக அவன் வாயிலிருந்து வரக்கூடியதும் இஸ்திக்ஃபார் தான். முதல்ல அல்லாஹ் கிட்ட கேட்டு பெற்றதும் இந்த இஸ்திக்ஃபார் தான். இதுக்கு மத்தியில் தான் நமக்கு ஒரு வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த வாழ்க்கையிலையும் ஏற்ற இறக்கம், நல்லது கெட்டது, விரும்புவது விரும்பாது எவ்வளவோ இருக்கும். பல நல்லவர்கள் சில நேரங்களில் கொஞ்சம் இறங்கிடுவாங்க. காரணம் எதுவாகவும் இருக்கலாம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது சரின்னு தோணலாம். பின்னாடி அவங்க அது தப்புன்னு புரிஞ்சிக்கலாம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக அதை அவங்க புரிஞ்சிக்கணும். யாருடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்கு அல்லாஹ் வயசை கொடுத்துருக்கிறானோ, வாழ்நாளை கொடுத்துருக்கிறானோ, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்போதே அல்லாஹ்வை தௌபாவில் நம்ம அணுகிடணும். கடைசியாக சக்கராத்தினுடைய நிலைமையில் அடுத்து நமக்கு இந்த உலகத்தில் எந்த தொடர்பும் இருக்க போவது கிடையாது. என் வீடை விட போகிறேன், என் வாசலை விட போகிறேன், என் குடும்பத்தை விட போகிறேன், இனி எனக்கு இந்த உலகத்தில் எந்த தேவையும் இல்லை என்ற நிலை வர வரைக்கும் காத்திருந்து, அது வந்தபோது கொஞ்சம் அல்லாஹ் அவகாசம் கொடு, நான் போய் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்பது என்பது அல்லாஹ்விடத்தில் செல்லாது என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு முறைக்கு பல முறை சொல்லி காட்டுகிறான். சிலர் விஷயத்தில் அப்படி நடந்து கொண்டதாக பளிச்சுன்னு சொல்லி காட்டுறான். ஃபிரௌன் விஷயத்தில் அப்படி தான் அல்லாஹ் நடந்துக்கிட்டான்.
ஃபிரௌனுக்கு அவனை தேடி சென்று வஹியை சொல்லுவதற்குரிய வாய்ப்பு அல்லாஹ் வழங்கணும். நல்லா கவனிக்கணும். நேர்வழி வேண்டும் என்றால் நாம் தான் தேடி வரணும். ஆனால் ஃபிரௌன் விஷயத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூசாவே நீங்களும் ஹாரூனும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள். நபியை தேர்வு செஞ்சு அந்த நபியை அவங்ககிட்ட அனுப்பி வைக்கிறான் அல்லாஹ். மகத்துவமிக்க தூதர்களை தவறளித்து கொண்டிருக்கிறவங்கிட்ட அனுப்பி விடுறான்னு சொன்னால் இப்போ அவனுக்கும் அல்லாஹ் தஆலா வாய்ப்புகள் பரிபூரணமாக வழங்கணும். கொஞ்சம் நெஞ்ச வாய்ப்பெல்லாம் வழங்கணும், பரிபூர்ணமாக வழங்கணும். பரிபூர்ணமாக வழங்கப்பட்ட வாய்ப்பை அவன் என்ன செய்தான்? தன்னுடைய ஆணவத்துக்கும் அகம்பாவத்திற்கும் சுயநலனுக்கும் இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வேணாம் அப்படின்றத வெவ்வேறு செயல்கள் மூலமாக நிலைநாட்ட பார்த்தான். எல்லாவற்றையும் சகிச்சாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய உதவி வந்தது. கடலுக்குள் மூழ்கக்கூடிய நிலை அவனும் அவனுடைய படையினரும். அப்போது சொல்கிறான், மூசா எந்த அல்லாவை சொன்னாரோ, ஹாரூன் எந்த அல்லாவை சொன்னாரோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதற்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்ததை நான் மாற்றிக்கொள்கிறேன், மன்னிப்பு தேடுகிறேன்னு மறைமுகமாக லா இலாஹா இல்லல்லாஹ் தான் கடைசி அவன் சொன்னான். லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை எப்படி கலிமாவாக இன்றைக்கு நாம் சொல்கிறோமோ, கிட்டத்தட்ட அதற்கு நெருக்கமான ஒரு முடிவைத்தான் ஃபிரௌன் கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் போது உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு எந்த மதிப்பையும் வழங்க தயாராக இல்லை என்ற செய்தியை சொன்னதிலிருந்து பாவ மன்னிப்பு, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை விட்டு நாம் மீள்வது, விலகுவது என்பது அதற்குரிய அவகாசம் வாழ்நாளில் நல்லா இருக்கிற வரைக்கும் தான். அதோடு சேர்த்து அதில் கவனம் செலுத்தக்கூடியவர்களுக்கு ஆகிரத்தில் அடிக்கக்கூடிய பம்பர் பிரைஸ் அது வேற. துன்யாவிலும் அவர்களுக்குரிய பம்பர் இருக்குது. என்ன? அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வாழ்வில் வளங்களை இறக்கி 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 சந்தோஷப்படுத்தும். வளம் என்றவுடனே எண்ணி பார்க்கக்கூடிய வளங்கள் கிடையாது. இப்படி எண்ணி எண்ணி பார்க்குறோமே, இந்த வட்ட வளங்களாக நம்ம நினைக்கக்கூடாது. வளங்கள் என்பது எண்ணி பார்ப்பதை தாண்டி அனுபவிப்பதில் இருக்குது. எத்தனையோ செல்வந்தர்கள் முன் அவர்களிடம் பணியாற்றக்கூடிய வேலையாட்கள் ஃபோன் பண்ணி அவங்க மனைவி எத்தனை மணிக்குங்க வரீங்க, என்னங்க சாப்பிட்றீங்க என்று கேட்கும்போது தனக்கு தன்னுடைய குடும்பத்திலிருந்து இப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தி தொலைபேசி வர்றதில்லையே, வரும்போதெல்லாம் எரிச்சலான செய்தியே வருகிறதே என்று இயங்கக்கூடிய எத்தனையோ செல்வந்தர்களுக்கு முன் இவர் எண்ணி பார்க்கக்கூடிய சந்தோஷத்தை பெறலன்னாலும் மனசிற்குள் எண்ணி பார்க்கக்கூடிய, நினைத்து பார்க்கக்கூடிய சந்தோஷத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா? இப்படித்தான் அல்லாஹ்வுடைய அருள் பொழியப்படும். அல்லாஹ்வுடைய அருள் என்பது காகிதத்திலோ கட்டிடத்திலோ இருக்குது என்று நினைத்தால் நினைத்து கொள்ளுங்க. நானும் நினைக்கலாம், நீங்களும் நினைக்கலாம். அது ஒரு எல்லைக்கு தான். காகிதங்கள் அதிகமாகிடுச்சுன்னா அதை காப்பாற்றுவதற்கே நம்மிடத்தில் பெரிய உழைப்பு செலுத்த வேண்டியிருக்கும். கட்டிடங்கள் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு தூசி தட்டி பராமரிக்கவே நம்முடைய நேரம் பொழுதுகள் போயிட்டே இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் மாதிரி குடிசைக்குள் இருக்கிறவர்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி அந்த மாதிரி கட்டிடங்கள் இருக்கக்கூடியவர்கள் அடைய போவது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வானத்திலிருந்து பொழியக்கூடிய நியாமத்தாக பல்வேறு நியாமத்து இருக்கிறது. வஹி வானத்திலிருந்து வர்றது தான், மழை வானத்திலிருந்து வர்றது தான், சுக்கூன் வானத்திலிருந்து வர்றது தான். இதுவெல்லாம் எது வேணுமோ அதை அல்லாஹ்விடமிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்பு நம்மள்கிட்ட தான் இருக்குது. அதற்குரிய வழிமுறை என்ன? நம்முடைய கடந்த காலத்தில் நம்முடைய தவறுகள் குறித்து ஒரு கவனம் இருந்து எதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் நமக்கே புரியும். ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. நம்ம பொண்டாட்டிக்கு எது பிடிக்காதுன்னு நமக்கு 2 வருஷத்தில் கற்றுக்கிறது இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு எது பிடிக்கலன்னு 20 வருஷத்தில் கற்றுக்கிறது இல்லையா? நம்ம அப்பாவுக்கு எது பிடிக்கிறது இல்லைன்னு 5 வயசில் கற்றுக்கிறது இல்லையா? எவ்வளவோ ஆயுசு வாழ்ந்துட்டோம், எவ்வளவோ வஹியை நம்ம பயான்களில் கேட்டுட்டோம், குர்ஆன்லேருந்து படிச்சிட்டோம், செய்திகள்லேருந்து ஹதீஸ்கள்லேருந்து கேட்டுட்டோம். இன்னும் சொல்ல போனால் நாம் பல விஷயங்களை அறிந்த முன்மாதிரி முஸ்லீம்களாகவும் இருக்கிறோம். நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு செயல்முறை என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அல்லாஹ்விடம் தௌபா தேடும், இஸ்திக்ஃபார் தேடும். இஸ்திக்ஃபார் தேடுவதால் ஒருத்தன் கேவலமானவன் ஆயிடுவானா அப்படின்னு கேட்டால் ஆகவே மாட்டான். மனுஷன்ட்டு ஒருத்தன் மன்னிப்பு தேடும் போது அந்த மனுஷன் வேணால் அவனை கேவலப்படுத்திடலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாதுங்க. அல்லாஹ் நேர்வழி வேண்டக்கூடிய மக்களுக்கு நேர்வழியை தருவான், மன்னிப்பை வேண்டக்கூடிய மக்களுக்கு மன்னிப்பை தருவான்.
மன்னிப்பு கேட்பதால் அல்லாஹ் ஒருவனை இழிவுபடுத்திடுவானான்னா மாட்டவே மாட்டான். மன்னிப்பு தேடுவதால் அவன் அல்லாஹ்வுடைய தரஜாவில் எங்கேயோ போயிடுவான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறாங்க, எவன் ஒருவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டானோ அவனை நினைத்து அல்லாஹ் தஆலா பேரானந்தப்படுகிறான். எவ்வளோ பெரிய ஆனந்தம் அவனுக்கு இருக்குன்னு சொன்னால், தொலைந்து போன ஒட்டகத்தை பாலைவனத்தில் பெற்ற ஒருவன் என்ன சந்தோஷம் அடைவானோ. பாலைவனத்தில் அப்படியே சாய்ந்து அப்படியே தூங்கிட்டான்னு வச்சுக்கோ, திடீர்னு ஒட்டகம் காணும். முழிச்சு பார்த்தா ஒட்டகம் இல்லை. வாழ்நாள் முடிந்தது என்று நினைத்த போது ஒட்டகம் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு ஒரு சந்தோஷம் வருதான். எப்போ அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு விலகி சென்றவன் மீண்டும் அல்லாஹ்வுடைய பார்வைக்குள் வருவதை பார்த்து அல்லாஹ் எப்பவுமே மன்னிப்பு தேடுபவர்களை இழிவுபடுத்த மாட்டான். அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு தந்துடுறான். தைரியம் அல்லாட்ட மன்னிப்பு தேடலாம். பெரும் பாவமோ சிறும் பாவமோ, இரவிலோ பகலிலோ, தெரிந்தோ தெரியாமலோ செஞ்சிட்டோமா, ஆமாம் செஞ்சுட்டோம், அழிக்க முடியாது நம்மளால். அவன் அழிச்சாதான் உண்டு. அவன் அழிக்கணும்னு சொன்னால் அவ்வளவு வெயிட்டாக அந்த மன்னிப்பு தேடக்கூடிய சுபாவம், பண்பு, வார்த்தைகள் நம்மள்ட்ட இருக்கணும். சும்மா வெறுமனே ஒரு வரியிலோ ஒரு வார்த்தையிலோ மன்னிப்பு தேடுறோன்னா தேடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அல்லாஹ் அந்த மன்னிப்பினுடைய வார்த்தை எவ்வளவு பெருசாக இருக்கோ அவ்வளவு தூரம் மதிப்பு வழங்குகிறான். அதற்குரிய ஒரு உதாரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஆலு இம்ரான் சூராவுடைய கடைசி வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவாங்கன்னா, ரப்பனா இன்னனா சமஅனா முனாதியை யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃப ஆமன்னா. இறைவா, நாங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், எங்கள்கிட்ட அல்லாவின் பக்கம் வாங்கன்னு சொல்லி தூதர்கள் அழைப்பு கொடுத்தாங்க. அல்லாவின் பக்கம் வாங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் என்ன செஞ்சோம், உன்னை நம்பிக்கை கொண்டு உன் பக்கம் வந்துட்டோம். அவங்க சொல்ல கேட்டுட்டோம். ரப்பனா வகுஃபிர் லனா துனூபனா, எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்திடு. வகஃபிர் அன்னா செய்யிஆத்தினா, எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அழித்திடு. வதவஃபனா மஅல் அபரார், நல்லவங்களோடு எங்களை சேர்த்துக்கொள்ளு. இப்படியெல்லாம் கெஞ்சுவோம் அல்லாஹ்கிட்ட அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறானே. இந்த மாதிரி கெஞ்சணும். இதை கெஞ்சணும்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய தவறுகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். அது யாருக்கும் தெரிய தேவையில்லை, டைரெக்டாக அல்லாஹ்ட்ட கேட்கலாம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கேட்கலாம். அல்லாஹ் தஆலா கஃபூருர் ரஹீம். இந்த கஃபூருர் ரஹீம் தன்னுடைய மன்னிப்பை பல்வேறு சந்தர்ப்பங்களில் இறக்குகிறான். இந்த மாதிரியாக லைலத்துல் கத்ர்லையும் இறக்குகிறான். இது லைலத்துல் கத்ரா இருந்துருச்சு, நீங்கள் கேட்டது அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு, உங்களுடைய 40 வயசு இதற்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக எரேஸ், பாவம்லாம் அழிக்கப்பட்டுருச்சு, வெறும் நல்லது மட்டும் மிச்சம். 20க்கு முன்னாடி 19 எல்லாம் அழிச்சிட்டா, நல்லது மட்டும் மிச்சம். சிலருக்கு அடுத்த ஆண்டு மரணம் இருக்கும், அதற்கு முன்னாடி உள்ள எல்லாம் போயிடும், அந்த நன்மை மட்டும் நிற்கும், அடுத்த 1 வருஷ கணக்கு மட்டும்தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இஸ்திக்ஃபார் இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தளர்ந்து போயிடாமல் சோர்ந்து போயிடாமல் அல்லாஹ்ட்ட கையேந்துவோம். அல்லாஹ் தஆலா மன்னிப்பை பெறுவோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.